வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடோப் தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோன்னு சொல்லலாம், ஸ்மட்ஜ் டிஜிட்டல் பெயிண்டிங். ப்ரோ, நான் நிறையா டிஜிட்டல் பெயிண்டிங் வீடியோஸ் பார்த்துட்டேன், ஸ்டில் நான் ட்ரை பண்ணால் எனக்கு வர மாட்டேங்குது, கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இன்னும் சில பேர் டிஜிட்டல் பெயிண்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியலாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ண போகிற இமேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆக்டர் கார்த்தி ஃபோட்டோ வச்சு தான் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரெசல்யூஷன் வந்து நம்ம 100 வைக்கணும். Ctrl+Alt+I கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெசல்யூஷன் 72 இருக்குது எனக்கு. ஸோ இதை நான் 100ன்னு டைப் பண்ணிவிட்டு ரீசாம்பிள் வந்து செக்கில் தான் இருக்கணும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. அடுத்த ஸ்டெப் வந்து இந்த போர்ட்ரேட் இமேஜ்லேருந்து இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். இந்த இமேஜில் வந்து போர்ட்ரேட் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கனால நான் வந்து செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ Ctrl+J கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய செலெக்ஷன் மட்டும் நியூ லேயருக்கு போயிடுச்சு. ஸோ இந்த பேக்ரவுண்ட் இல்லாத இமேஜை வந்து நம்ம ஒரு பேக்கப் மாதிரி வச்சுக்கிறோம். அகைன் Ctrl+J கொடுத்துட்டு கீழே உள்ள லேயரை வந்து ஹைட் பண்ணிடுங்க. இப்போ இந்த லேயரில் வந்து 2 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருங்க. இதில் பிரைட்னஸையும் கான்ட்ராஸ்ட்டையும் உங்கள் ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் எல்லோயிஷாக இருக்கனால நான் ரொம்பலாம் கொடுக்கல, லைட்டாக கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து ஃபேஸை வந்து ஷார்பன் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்மட்ஜ் நல்லா அப்ளை ஆகும். ஸோ ஃபில்டரில் போயிட்டு ஷார்பனில் போயிட்டு அன்ஷார்பன் மாஸ்க் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து மேலே அமௌண்ட் வந்து 500 வச்சுக்கோங்க. ரேடியஸ் வந்து உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ நான் 0.5 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் அடுத்த ஸ்டெப் வந்து இந்த லேயர் இன்னொரு டூப்ளிகேட் பண்ணுங்கள், Ctrl+J போட்டு. தென் அகைன் வந்து ஃபில்டரில் போயிட்டு அதரில் போயிட்டு ஹை பாஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிரே கலர் வந்து உங்கள் இமேஜ் மேலே அப்ளை ஆகிருக்கணும். இமேஜ் வந்து இந்த கிரேக்கு பின்னாடி இருக்க மாதிரி தெரியணும், பட் ரொம்ப ஹைடாக இருக்கக்கூடாது. ஸோ நான் 1.5 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இந்த லேயரோட பிளெண்ட் மோடை வந்து சாஃப்ட் லைட்டாக மாற்றுங்க. இப்போ இந்த லேயரையும் இது கீழே உள்ள லேயரையும் கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் லேயர்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சிட்டோம். பட் இந்த லேயர் மேலேயே ஸ்மட்ஜ் டூலை வச்சு பெயிண்ட் பண்ணால் நம்ம எங்கேயாவது தப்பாக பண்ணிவிட்டால் அகைன் அன்டூ பண்ண முடியாது. ஸோ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க, எம்டி லேயர். இந்த லேயருக்கு நேம் வந்து நான் பெயிண்டிங்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்கேருந்து ஸ்மட்ஜ் டூலை எடுத்துக்கிட்டு மேலே ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 45 வச்சுக்கிறேன். இப்போ ஜூம் பண்ணி நான் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு எந்த ரிசல்ட்டுமே இல்லை. பிகாஸ் மேலே இங்கே சாம்பிள் ஆல் லேயர்ஸ் செக்கில் இல்லை. இதை வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். இதை செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த லேயரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணால் கூட கீழே உள்ள லேயரில் அஃபெக்ட் ஆகும். ஓகே, இப்போ பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெப்பில் தான் நிறையா பேர் இந்த மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. இப்போ பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்போ பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 2 சைடுமே இப்படி இழுவி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரிஜினல் இமேஜே உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டா நியூ லேயரில் எரேசர் டூல் எடுத்துக்கோங்க. டூல் எடுத்துகிட்டு அழகாக இதை அழிச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்காக தான் அந்த நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி வரதுக்கு என்ன இஷ்யூன்னு பார்க்கலாம். இங்கே மேலே பாருங்கள் ப்ரஷ் ப்ரீசெட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்மட்ஜ் டூலில் இருக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்பேஸிங் இருக்குல்ல, ஸ்பேஸிங் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பெயிண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு செம்ம ஸ்மூத்தாக வரும். இந்த பாயிண்ட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சரி, வாங்க பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரஷ் சைஸை வந்து ஓரளவு மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மெதுவாக பெயிண்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். இந்த ஆங்கிள்லாம் மாறாமல் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து நோஸ்லேருந்து இந்த இடத்துல இப்படி ஒரு ஆங்கிள் வருது. ஸோ இந்த இடத்துல இப்படி கொண்டு போயிடக்கூடாது நம்ம ப்ரஷ்ஷை. ஸோ இந்த ஆங்கிள் மாறாமல் பெயிண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக. இந்த ஐஸ்க்கு கீழே போகும்போது இந்த மாதிரி கர்வாக பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஹேரை விட்டுட்டு சுற்றி பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ சின்ன சின்ன ஏரியாக்கெலாம் போகிறப்ப ப்ரெஷ் சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில் வந்து கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிடும்.
ஸோ இந்த மாதிரி ஐஸ் பெயிண்ட் பண்ணும்போது ப்ரஷ் சைஸை நல்லா சின்னது பண்ணிவிட்டு இந்த கலரில் மட்டும் நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே பெயிண்ட் பண்ணுங்கள். மொத்தமாக நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகிடும். ஐஸ் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த ஒயிட்டில் வந்து கரெக்டாக ஒயிட்டில் மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த ரெட்டிஷாக இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து அதே மாதிரி லைட்டாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த ஐஸ் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஐஸ்ன்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ரஷ் டூல், ஷார்ட்கட் கீ வந்து பி, ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு பாயிண்ட் சைஸ் வந்து இங்கே 1 வச்சுக்கோங்க. சைஸ் வந்து 1ல் இருக்கணும். சாஃப்ட் ப்ரஷில் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் வச்சுக்கோங்க. பிளாக் வச்சுட்டு இதை சுற்றி வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். இந்த பிளாக் டாட்டை சுற்றி நான் லைட்டாக பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு ப்ரஷோட சைஸை வந்து 1 பாயிண்டில் வச்சுக்கோங்க. இதான் லீஸ்ட் பாயிண்ட்டு. கலர் வந்து உங்களுக்கு என்ன கலர் ஐஸ் வேணுமோ, நான் வந்து ஒரு ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். என்ன கலர் ஐஸ் வேணுமோ அந்த கலர் வந்து இந்த இடத்துல சும்மா இப்படி லைட்டாக பெயிண்ட் பண்ணுங்கள். அகைன் இந்த இடத்துல வந்து பிளாக் எடுத்துக்கோங்க. பிளாக் எடுத்துகிட்டு ப்ரஷ் சைஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ளார பெயிண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இங்கே ஒயிட் செட் பண்ணிவிட்டு ப்ரஷ் சைஸை மீடியமாக வச்சுட்டு இங்கே ஒரே டாட் மட்டும் வச்சுருங்க. இப்போ வந்து ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நல்லா ரேடியஸை குறைச்சிருங்க. ஒரு 0.4 கிட்ட நான் வச்சுட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதோட ஒப்பாசிட்டியும் லைட்டாக குறைச்சிருங்க. 93 கிட்ட வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஐஸ் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ஐஸ்லேயும் ஸ்மட்ஜை முடிச்சுட்டு இந்த ஐபாலை தூக்கி அப்படியே இங்கே வச்சிடலாம். இப்போ வந்து அகைன் இந்த பெயிண்டிங்கில் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்மட்ஜை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்து இந்த ஐஸ் வந்துட்டோம். இப்போ இங்கே நம்ம இந்த ஐஸும் க்ரியேட் பண்ணி வச்சதை Ctrl J போட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணி இந்த ஐஸில் வச்சுருங்க. வச்சுட்டு Ctrl T போட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டு இதை வந்து இங்கிட்டு மூவ் பண்ணி வச்சுருங்க. இந்த ப்ளூயிஷ் ரொம்ப ஓவராக தெரிஞ்சுன்னா ரெண்டு ஐஸையுமே செலக்ட் பண்ணி லைட்டாக அப்பாசிட்டி குறைச்சிருங்க. இந்த மாதிரி ஷர்ட்டில் பெயிண்ட் பண்ணுறப்ப நீங்கள் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்னொரு 10% 55 வச்சுக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ ஃபேஸும் ஷர்ட்டும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹேருக்கு வர போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஐப்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ரஷ் சைஸை நல்லா சின்னது பண்ணிக்கோங்க. நான் ப்ரஷ் சைஸை ஒரு 8 பாயிண்ட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ அந்த ஐப்ரோ ஜூம் பண்ணிவிட்டு ஒன் சைட்லேயே இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். இந்த ஐப்ரோவோட கலரை பற்றி கவலைப்படாதீங்க, நம்ம கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓவரால் இமேஜில் ஸ்மட்ஜ் பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஹேருக்கெலாம் கொஞ்சம் டார்க் அண்ட் லைட் ஷேட்ஸ் கொடுக்க போகிறோம். அதே எப்படின்னா ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க மேலே டாப்பில். ஸோ மீசைக்கும் தாடிக்கும் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஹைலைட்ஸ் அண்ட் டார்க் கொடுக்க போகிறேன். ஸோ பியர்ட் அண்டு மஸ்டாச்சுன்ட்டு நான் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. மேக் ஷூர் இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் சைஸ் தான் இருக்கணும். இங்கே வந்து பியூர் பிளாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மஸ்டாச் கிட்ட ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். ஸ்பீடாக பெயிண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரோக்ஸ் முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரோக்ஸ் பெயிண்ட் பண்ணுங்கள். அடுத்து இங்கே கிரே கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த டார்க்கான கிரே கலரை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதை அடுத்து இங்கே பெயிண்ட் பண்ணுறேன். இதை வந்து லைட்டாக கொஞ்சம் இடத்துல மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள், ரொம்பலாம் வேணாம். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் லைட் கிரேவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதையும் அதே மாதிரி சும்மா கொஞ்சம் இடத்துல மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகே, பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போது ஃபில்டரில் போய்ட்டு பிளரில் போய்ட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த ஷார்ப்னஸ் தெரியாத அளவுக்கு இது பிளர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 0.6 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதோட ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்கள். ஒரு 70 கிட்ட வச்சுக்கிட்டேன். இதே மாதிரியே பியர்டுக்கும் ஹேருக்கும் பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பியர்ட் அண்ட் மஸ்டாச்சோட பிளெண்ட் மோடை வந்து உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. நான் வந்து பின் லைட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஓவராலாக நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த இமேஜில் டிஃபால்ட்டாகவே எல்லோ அண்டு ஆரஞ்சு லைட்டிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கலர் கொடுக்கறதுக்கான அவசியம் இல்லை. உங்கள் இமேஜ் வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா எப்படி கலர் கொடுக்குறதுன்னு சொல்கிறேன். ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூல் எடுத்து ப்ரஷ் சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆரஞ்சு இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த கண்ணத்தில் இங்கே ஒரு லைட்டாக கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் என்னென்ன கலர் வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு அதே ஸ்டெப் தான் ஃபில்டரில் போய்ட்டு பிளரில் போய்ட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக பிளர் பண்ணுங்கள். லைட்டாக விசிபிளாக தெரிய வரைக்கும் பிளர் பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டியை லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிடுங்க. டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ நான் வந்து இந்த இடத்துல வேறு கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த கலர் லைட்டாக விசிபிளாக தெரிகிற வரைக்கும் அப்ளை பண்ணாலே போதும்.
உங்களுக்கு அந்த க்ரீன் ஷேடு இப்போ வந்துருச்சு பாருங்கள். தென் ஃபைனலாக கலர் பேலன்ஸில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்கள் இமேஜுக்கு சூட் ஆகிற மாதிரி நீங்கள் கலர் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட அவுட்புட்டை நம்மளோட Adobe தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான டுட்டோரியல்ஸோடு சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.